நம்மளுடைய ஆப்பிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா, வெறும் 45 டேஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச கத்து தரோம். நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஈஸியா பேசணுமோ, அவ்வளோ ஈஸியா உங்கள பேச வைக்கிறோம். இது ஒன்லி பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லங்க. இதுல கிராமரும் இன்க்ளூட் ஆகுது. கிராமர் இன்க்ளூட் ஆகுறதால உங்களால ஒரு சென்டென்ஸ எப்படி பேசுறது? கட்டாயமா தெரியும். அது மட்டும் இல்லாம, எந்த டென்ஸ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்குக்கு கரெக்டா அந்த டென்ஸ கொண்டு போய் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும் தான் நம்மளால சரியா இங்கிலீஷ் பேச முடியுங்க. சும்மா ஹாய், பாய் இது மட்டும் இங்கிலீஷ் இல்ல. இங்கிலீஷ் பேசுறதுன்றது நமக்கு கிட்டத்தட்ட 12 டென்சஸ் இருக்கு. அந்த 12 டென்ஸ கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு மனுஷனால ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசவே முடியும். அந்த டெக்னிக்க தெரிஞ்சுக்கலன்னா நீங்க எத்தனை இன்ஸ்டிடியூட் போனாலும் உங்களால கத்துக்க முடியாது. அதுக்காக தான் நம்மளுடைய ஆப்பிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த 12 டென்ஸையும் ரொம்ப ஈஸியா சொல்லித் தரும். அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் நமக்கு தேவைப்படுறாங்க. மாடல் மாடல் சென்டென்சஸ் இருக்கு. இந்த சென்டென்சஸும் நமக்கு பேச தெரியணும். ஒரு வேர்பை எப்படி யூஸ் பண்றது, ஒரு வேர்பை எப்படி நவுனா மாத்துறது, ஒரு நவுனை எப்படி அட்ஜெக்டிவா மாத்துறது, ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி நவுனா மாத்துறது, இந்த டெக்னிக்லாம் நம்மள விட ஈஸியா மற்றவங்க சொல்லி தர